கைஸ், அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் திருவாரூர் டு மயிலாடுதுறை மெமோ. பாருங்கள், கிட்ட வர வர எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கேவுக்கு அதுக்கும் எல்ஹெச்பி கோச்சா சும்மா வேறு லெவல் இருக்குது. பாருங்கள், இந்த பிளேஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு ஜிம் மாரி தான் இருக்குது. எல்லோரும் காலைல வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுற இடமாவும் இருக்குது. இதை கொஞ்சம் பராமரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரீடெவலப் ஒர்க்கு இந்த வீடியோவை பார்த்தாச்சும் யாராச்சும் ரீடெவலப் ஒர்க்குக்கு மெமோ பெட்டிஷன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்ஹெச்பி கோச்சு முன்னாடி வந்து ஐசிஎஃப் கோச் தான் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெயினை பார்க்கவே. வாங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம். நீ சொல்லு. டெய்லியும் மாயறத்துக்கு பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ இல்லையா, திருவாரூருக்கு டெய்லியும் பேசஞ்சர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. அதை நான் நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து உள்ளே 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால கூட்டம் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. திருவாரூர்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்கிறதுனால ஈஸியாக அந்த ட்ரெயின் ஹாரனை பாருங்கள், சும்மா வேறு லெவல் இருக்குது கைஸ். பேசஞ்சர்ஸு பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம், அது மட்டும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எல்ஹெச்பி கோச் வேறு புதுசு 25 தான் கொண்டு வந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும், ரொம்ப கூட்டமாக இல்லை. இந்த மெமுக்கு வந்து 2 சைடும் இன்ஜின் இருக்கும், முன்னாடி இருக்கும் பின்னாடியே இருக்கும். பின்னாடி பாருங்கள், இந்த இது இருக்குது, காடு போகிறாங்களா பின்னாடி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.